பல ஆண்டுகளாக சுற்றுவட்டார கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்கி வந்த சிற்றூரை சேர்ந்த மக்கள் தற்போது பல கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா எழுவன்கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்தது ஈகரை கிராமம். சுற்றுவட்டார கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கி வந்த விருசுழி ஆறு இதன் வழியாகவே ஓடுகிறது. தற்போது ஆறு வறண்டு விட்டதால் ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள உரை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க பல கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். நாங்கள் எங்கள் ஊரில் சில சனங்க ஊருக்கு ஊர் தண்ணி வந்து தூக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ஊருக்கு ஊர் தண்ணி தூக்க முடியலை. முடிஞ்சவங்க வண்டியில் இருந்தவங்க அடிச்சாந்து சாப்பிட்டு போடுறாங்க. எங்களுக்கு முடியாதவங்க நாங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு செலவு தண்ணி எங்கன்னா அடக்கினா சாக்கடை தண்ணி மாதிரி தூக்கி அந்த வச்சு நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முதல்ல தண்ணி வேணும். ஆற்றில் ஊறும் ஒரு குடம் தண்ணீருக்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் கிராமத்தினர் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் உள்ள கிராமங்களை தேடி அலைய வேண்டியுள்ளதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். 5 மணிக்கு வந்து 1 மணிக்கு தண்ணி கண்டுக்கிட்டு போக முடியலை. சூடு தாங்க முடியலை. மயக்கம் வந்து விழுந்துட்டேன். நான்லாம் வந்து நடக்க முடியாத ஆள். தண்ணியே கிடைக்காது சார். இங்கே தண்ணி வரல. தண்ணி வர்றதெல்லாம் மொட்டை போய் சொல்கிறா. அவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப போடாது. நீங்கள் தண்ணி எங்களுக்கு நேரடியாக வரணும். தண்ணி இல்லை செலவு தண்ணிக்கு ஒரு ஆர்டர் பண்ணணும். இல்லை இந்த ஊற்று கிடக்கு ஊற்ற ஒரு போர் போட்டாச்சும் எங்களுக்கு தரணும். எந்த வசதியும் கிடையாது. நான் என் வயசுக்கு நான் தண்ணி தூக்கியாந்து நான் என் மக்களுக்கோ என் பேரன் பேச்சுக்கோ நான் தண்ணி தூக்கியாந்து கஞ்சி வச்சா முடியலை. நான் வரது உங்கள்கிட்ட பேசலோட எனக்கு நான் வரைச்சி கொள்ளுது தண்ணி கூட கிடையாது. குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஈகரை மக்களின் குடிநீர் பிரச்சனை குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேட்டபொழுது ஈகரை மக்கள் மட்டுமல்லாது சிவகங்கை மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பிரச்சனையை போக்குவதற்காக 344 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தண்ணீர் பிரச்சனையை போக்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சிவகங்கை மாவட்டம் ஈகரையிலிருந்து செய்தியாளர் நாசர் மற்றும் ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.